ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நான் அப்போ வந்து டைலாக் ரைட்டிங் அவர் கூட உக்காரணும் சொல்லி விஜய் டிவியில் போய் அப்போ மொட்டை மாடி அவர் கூட போய் உட்காருவேன். எப்போ பார்த்தாலும் என்னை திட்டுவார் ராம்பால. இந்த மூஞ்சி என்ன எழுத வருது, ராமஜெயம் எழுத வருதா, இந்த மூஞ்சி வந்து காமெடி மூஞ்சி, இது போய் தேடு, வாய்ப்பு தேடுன்னு சொன்னார். அவரோட வார்த்தை தான் இன்னைக்கு வந்து நின்று நம்ம இந்த 3 முகம் இருக்கு இல்லையா. ஆமாம், 3 முகத்தில் ரஜினி சார் டைலாக் கொடுக்குது. எந்த பக்கம் உரசினாலும் இந்த அலெக்ஸ் பண்ணி தீ பிடிக்கிட்டாங்க. அந்த டைலாக் சொல்ல வச்சு எல்லாரும் சிரிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர் பார்த்தாரு, இந்த பீஸ் என்ன சொன்னாலும் அப்படிதான் பண்ணுவான், இவனை யூஸ் பண்ணிப்போன்னு சொல்லி உள்ள தூக்கி போட்டுனே ராம்பாலா. சினிமாவில் ஒரு ஸ்டார்னு அந்த ஸ்டேட்டஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாருக்குலாம் யாரும் கிடையாது. இல்லை, என்ன ஃபஸ்ட்டு வந்து லீடாக பண்ணணும்னு சொன்னது வந்து நெல்சன், டைரக்டர் நெல்சன். நெல்சன் தான் முதல்ல வந்து இந்த கோலமாவு கோய்க்கல கதை எடுத்துன்னு வந்தார். ஒரு 7-8 டேக்கு நாங்கள் 1 மோர் போனோம். ஆனால் 9 என்ன பண்ணாங்கன்னா, ஒரு டேக்கில் கூட அவங்க காலை கீழே வைக்கல, அந்த வேஸ்லின் வச்சு தடவிட்டு அப்படியே இப்படி தான் இருப்பாங்க செட் பண்ணுறோம். ஏன்னா அந்த மண் வந்து என் முகத்தில் விழுந்துருன்ட்டு அவங்க அவ்வளோ டெடிகேஷனாக இருந்தாங்க. GT Holidays presents Vigadan Press Meet with Yogi Babu. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Associate sponsor Achi Badam Drink Mix. Beat the heat with buy one get one free offer. Hospitality partner Ramada Chennai Egmore. சார், லொல்லு சபா டீமே வந்து செம ஃபன்னான டீம். உங்களுடைய லொல்லு சபா நாட்கள் பற்றி சொல்லுங்கள். அந்த டீமில் இந்த நபர் எனக்கு ரொம்பவே மனதுக்கு நெருக்கமான நபர் அப்படின்னு யாராவது இருக்காங்களா? இருந்தால் அவங்கள பற்றியும் கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க சார். இருக்காங்க, நிறைய பேர். எல்லாருமே லொல்லு சபா டீமே சரியான ஜாலியான டீம் தான். நாங்கள் எல்லாரும் ஸ்டார்டிங் பண்ணது வந்து நம்மளோட இது வந்து அட்மாஸ்பியர் தான். நம்ம ஒரு 50 ரூபா 60 ரூபாயில் தான் அட்மாஸ்பியர் பண்ணோம். ஆனால் ஜாலியாக இருக்கும், அவங்க கூட எல்லாரும் கூடயும் ஜாலியாக இருக்கும். ஒரு டைம் வந்து ரொம்ப வேறு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு உள்ளே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளிங் ஜாஸ்தியானவொடனே நான் சாமிநாத் சார்கிட்ட காலையில் சொன்னேன். சாமிநாத் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட காலையில் சொன்னேன், சார் நான் இதுக்கப்புறம் நான் லொல்லு சபா நான் எதுவுமே வரல சார், நான் வந்து நான் வேறு எதனா ஒர்க் பண்ண போகிறேன் சார் அப்படின்னேன். அவர் என்ன பண்ணார், ஓகே சரி ஓகேப்பா பரவாயில்ல அப்படின்ட்டு சாயங்காலம் எனக்கு கூப்பிட்டு எல்லாம் பேக்கப் ஆகும்போது கிருஷ்ணவேணி ஹவுஸில் என்னை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணார். என்ன நீ அனுபவப்பட்ட, நீ கிளம்புறன்ற அப்படின்னு. இல்லை சார், இது மாதிரி நிறைய விஷயங்கள் என்னால் இதில் தாக்கு பிடிக்க முடியல சார் அப்படின்னேன். அப்போ அவர் கொடுத்த அட்வைஸ் தான் இன்றைக்கி இங்கே உட்கார வச்சுருக்குது. என்ன அவர் ஒரு ஸ்டோரி சொன்னார், அதை நான் இன்னொரு இதெல்லாம் சொல்கிறேன். அவர் ஒரு கதை சொன்னார், ரொம்ப கஷ்டமான கதை வருது. அவர் ஒரு பட வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணி சபரிமலை மாலைலாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் மிஸ் ஆகிடுச்சு அந்த படம். அன்றைக்கி அவர் கொடுத்த எனர்ஜி தான் இன்றைக்கி நான் இங்கே உட்கார்ந்து இருக்கேன். சாமிநாத் சரணாகட்டும், அப்புறம் இவர் ராம்பாலா சார், மெயினாக நாங்கள் எங்கள் டைரக்டர் ராம்பாலா சார் சொல்லணும். நான் அப்போ வந்து டைலாக் ரைட்டிங் அவர் கூட உக்காரணும் சொல்லி விஜய் டிவியில் போய் அப்போ மொட்டை மாடி அவர் கூட போய் உட்காருவேன். எப்போ பார்த்தாலும் என்னை திட்டுவார் ராம்பாலா. இந்த மூஞ்சி என்ன எழுத வருது, ராமஜெயம் எழுத வருதா, இந்த மூஞ்சி வந்து காமெடி மூஞ்சி, இது போய் தேடு, வாய்ப்பு தேடுன்னு சொன்னார். அவரோட வார்த்தை தான் இன்றைக்கி வந்து நின்று இருக்கு. நிறைய மிஸ் பண்ணுறோம் அந்த டீம். ஏன்னா அதில் ஒரு 4-5 பேர் நண்பர்களும் இப்போ மிஸ் ஆகிட்டாங்க. ஆண்டனி எல்லாருமே நிறைய பேர். கடவுள் நல்லா வச்சுக்கணும் எல்லாரையுமே. நான் முதல் வசனம் ஏதாவது ஞாபகம் இருக்கானா லொல்லு சபாவில்? ஏன்னா நீங்கள் அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டாக இருந்து அதில் பண்ணி அதுக்கப்புறம் சினிமாவில் கலக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் முதல் வசனன்றது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்ல, அது மாதிரி உங்களுக்கு இருக்கா லொல்லு சபாவில்? இருக்கு. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அதே ஷூட்டிங் ஹவுஸ் தான், கிருஷ்ணவேணி ஹவுஸில் தான். ஃபஸ்ட்டு நான் மொட்டை அடிச்சுட்டு போயிருந்தேன். அப்போது கோயிலுக்கு, திருத்தணி முருகர் கோயிலுக்கு மொட்டை அடிச்சுட்டு போயிருந்தேன். அப்போ ஃபஸ்ட்டு அவர் நான் ராம்பாலா சார் மீட் பண்ணும்போது நம்ம இந்த 3 முகம் இருக்கு இல்லையா. ஆமாம், 3 முகத்தில் ரஜினி சார் டைலாக் கொடுக்குறாங்க. எந்த பக்கம் உரசினாலும் இந்த அலெக்ஸ் பண்ணி தீ பிடிக்கிட்டாங்க. அந்த டைலாக் சொல்ல வச்சு எல்லாரும் சிரிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர் பார்த்தாரு, இந்த பீஸ் என்ன சொன்னாலும் அப்படிதான் பண்ணுவான், இவனை யூஸ் பண்ணிப்போன்னு சொல்லி உள்ள தூக்கி போட்டுனே ராம்பாலா. அதோட அந்த வண்டியில் அப்படியே ட்ராவல் பண்ணோம் நாங்கள். அப்போ ரஜினி சாரோட டைலாக் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் அது. அதுக்கப்புறம் வந்து திருவிளையாடல்ல அந்த பீச்சில் சிவாஜி சார் நடந்து வருவார்ல. ஆமாம், அதுமாதிரி நடக்க சொன்னார். நடந்தீங்களா? நடந்து காமிச்சினேன். எல்லாம் திரும்பிக்கினாங்க. எல்லாரும் என்ன நடக்க சொன்னா என்ன பண்ணுகிறான் அப்படின்னு. அது கொஞ்சம் அதோட அவங்க நல்ல ஜாலியான டீமுங்க லொல்லு சபா டீம். சூப்பர். ஸோ இப்போ எப்பயாவது இப்போ ராம்பாலா சாரையோ இல்லை சாமிநாதன் சாரையோ சந்திச்சிங்களா? அதுக்கான சூழல் இருந்தா? ராம்பாலா சார்கிட்ட ஃபோனில் பேசிட்டு தான் இருக்கோம். சாமிநாத் சார் வந்து அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு கூப்பிட்டாரு. என்னால் அப்போ அவர் வந்து கும்பகோணத்தில் வச்சுருந்தார். நான் வேறு ஒரு ஷூட்டிங் அவுட்டோரில் இருந்தேன்.
அப்புறம் அவர் ஃபோன் பண்ணி பேசுனேன் நான், சார் என்னால் வர முடியல அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த டீமோட நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம், எல்லாரோட நல்லபடியாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் பேசிட்டு இருக்கோம். சூப்பர். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும்பா. ஓகே இதுதான் அவர் உங்களை கேட்க சொன்னார், ரவாய் மறைச்சு. இல்லை ஸ்ட்ரைட்டாக நீங்களே கேட்டுருக்கலாமே. சார், காவேரி கார்னர் டீ கடையை பற்றி உங்களோட ஃபர்ஸ்ட் விகடன் அவார்ட் ஸ்டேஜில் பேசியிருக்கேன். ஆமாம். அந்த காவேரி கார்னர் டீ கடையில் நடந்த மறக்க முடியாத மொமெண்ட்ஸ் பற்றி, மெமரிஸ் பற்றி ஷேர் பண்ணிக்க முடியுமா? இல்லை, அது வந்து நமக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும் அந்த இடம் போய் நின்னாலே. காவேரி கார்னர் டீ கடை நம்ம கையில் என்ன காசு இருக்கோ இல்லையோ, அங்கே போனால் வந்து ஏதோ ஏவிஎம் செட்டியார் சார் வீட்டாண்ட போய் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எல்லாருக்குமே. கையில் ஒரு டீ கிளாஸ் எல்லாருமே வச்சுட்டு உலக சினிமா பேசுவோம். அந்த இடத்துல தான் வந்து எல்லாருக்குமே வந்து எல்லா டைரக்டர் எல்லா நண்பர்களும் வருவாங்க. அங்கேருந்து ஆரம்பிச்சது தான் அதெல்லாம். ஏன்னா ரொம்ப எனர்ஜியாக இருக்கும் அந்த இடம். டீ, ஒரு டீ 2 டீ 3 டீ. ஏன்னா மெயினாக வந்து அங்கே நிற்கிறது காரணம் என்னென்னா, இந்த சாப்பாடு இல்லாமல் அந்த பசியை கொஞ்சம் மேட்ச் பண்ணோம் தெரியுங்களா, அந்த இடம் தான் அது காவேரி காட்டு. சினிமா வாய்ப்பு தர்றவங்களுக்கு அந்த இடம் ஒரு டிஃபன் கடை மாதிரி நினச்சிக்குவோம். இப்போ சினிமாவில் ஒரு ஸ்டார்னு அந்த ஸ்டேட்டஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாருக்குலாம் யாரும் கிடையாது. இல்லைண்ணே, நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. பட் எங்களுக்கு ஒன்று இருக்கும்ல, இப்போ யோகி பாபுன்னு ஒருத்தர் வந்து எப்படி சினிமாக்குள்ளே வந்தார், இன்றைக்கி எப்படி எந்த உயரத்தில் இருக்க, நாங்களாம் பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணிட்டு ஆகிட்டு இருக்கோன்றது. இந்த இது வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படியும் காவேரி கார்னர் டீ கடை தானே நீங்கள் காரில் போவீங்க. நான் முந்தா நாள் காரில் போகும்போது கூட நாங்கள் அந்த ப்ரெஸ் மீட் ஒரு இதுக்கு போயிருந்தோம், ஆடியோ ஃபங்க்ஷன். நான் போகும்போது சொல்லிட்டு தான் போனேன், எல்லாமே டெவலப் ஆகிடுச்சு, காவேரி கார்னர் நம்மள மாதிரி அப்படின்னு. என்னென்ன அப்படின்னு அப்படியே தான் இருக்காங்க, டெவலப்பே பண்ணல. அந்த கடை அப்படியே தான் இருக்குது இன்னும். இருந்தாலும் அந்த இடம் கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் சென்டிமெண்டலாக ஃபீல் ஆகுமா? ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. எனக்குன்னு இல்லை, நிறைய பேருக்கு, நிறைய நடிகர்கள் இயக்குநர்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஏரியா வந்து கண்டிப்பாக பழைய ஞாபகம்லாம் வரும். ஒரு எனர்ஜி தான். ஹாய் சார். சொல்லுமா சார், அப்பா வந்துட்டு மிலிட்ரி ஆஃபீஸர். நீங்கள் வந்து ஸ்கூலிங் எல்லாமே வந்து ஜம்முவில் தான் படிச்சிங்கன்னு ஒரு டேட்டா ஆன்லைனில் இருக்கு, அது உண்மைதானா சார்? ஜம்மு இல்லையா? இருக்கு. ஜம்முன்னு உட்காருமா. ஜம்மு கம்மு இருக்குண்ணா. ஜம்முல படிக்கல, ஜம்முக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு ஜம்மு காஷ்மீர் வந்து சின்ன வயசு அப்பா ஆர்மியில் இருந்தார். அப்போ ஒரு இருக்கும், நான் அப்பாவோட அம்மா நான் அப்பா 3 பேர் அங்கே ஜம்மு இதுக்கு போயிருந்தோம். அது நான் ஜம்முல படிச்சுட்டாங்க பாருங்க. ஆன்லைனில் அப்படி தானே இருக்குது. நான் ஜேஜே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம்மா, பக்கா லோக்கலு. கிளாஸ்லேயே உட்கார மாட்டேன். இன்றைக்கி என் வாத்தியார் நினச்சி பார்க்குறேன், டேய் இங்கிலீஷ் படுறான்னாரு. நாங்கள் எங்கே போய் கிரிக்கெட் அட்ரான்னு அடிச்சுட்டு வந்தோம். இன்னைக்கு அவரெல்லாம் நினச்சி பார்க்குறோம். நாங்கள் இங்கே தான் படித்தது, லோக்கலு சென்னை தான், ஃபுல்லாக ஸ்ரீபெரும்புத்தூரில் தான் படித்தது, எல்லாமே இங்கே தான். யாரும் உங்ககிட்ட தப்பாக சொல்லிட்டாங்க. இல்லை, இதுலேயே கூகுள்லேயே இருக்குது, ஜம்மு காஷ்மீரில் படிச்சது. என்ன, நான் விராட் கோலி தம்பியாப்போ அண்ணன் அப்போ நான் போய் அங்கே போய் படிச்சுட்டு வர்றதுக்கு. அதான் தான் அவங்க கேட்டாங்க, அது உண்மையா அந்த தகவல்? ஜம்மு காஷ்மீர் நாங்கள் எங்கள் அப்பாவோட ஆர்மியில் இருந்தபோது நாங்கள் போனோம். நாங்கள் ஃபேமிலியோட போய் அங்கே இருந்தோம். எவ்வளோ வருஷம் இருந்தீங்க? நான் 2 மாதம் 3 மாதம் இருந்தாங்க. 3 மாதம் இருந்தீங்க, அதுக்குள்ள அங்கே படிச்சு? ஆமாம், படிச்சிருந்தேன். நம்ம ஆளுங்க தான் 1ன்னா 9 ஹாய் சார், படத்தில் லீடாக பண்ணலான்னு எப்போ சார் முடிவு எடுத்தீங்க? எந்த கதையை கேட்டு அந்த முடிவு எடுத்தீங்க சார்? சத்தியமாக அந்த ஐடியா கிடையாது சார் எனக்கு. நான் எப்படி சொல்கிறது, நம்புவீங்களான்னு தெரில, இருந்தாலும் சொல்கிறேன். கதை நான் என்னோடய ஃப்யூச்சர் வந்து எனக்கு முதல் நான் காமெடி, இந்த முகம் வந்து ஜோக்கராக பார்த்துட்டாங்க. ஜோக்கராக தான் கடைசி காலம் வரல இருக்கணும். இது 1 2 அதுமாரி படங்கள், மண்டேலா மாதிரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பொம்மை நாயகி, கூர்கா, தர்மபிரபு, இதுமாரி படங்கள் நம்ம பண்ணலாம் சார். நம்ம அந்த ட்ராக்லேயே நம்ம போகக்கூடாது சார். ஆனால் இப்போ அவர் சொல்கிறது ஒரு துணை கேள்வி என்னன்னா, இப்போ வந்து நீங்கள் இப்போ தர்மபிரபுவோ, கூர்காவோ, மண்டேலாவோ, பொம்மை இந்த மாதிரி படங்கள்லாம் லீடாக பண்ணிட்டீங்க, கதையின் நாயகனா. இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க நீங்கள் தான் இந்த படத்துடைய லீடு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கதை சொல்லியிருப்பாங்களே, அதை நீங்கள் பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதை பற்றி ஏதாவது சொல்லலாமா? எந்த மாதிரி கதை, இல்லை அது பண்ணிட்டீங்களா? இல்லை, என்ன ஃபஸ்ட்டு வந்து லீடாக பண்ணணும்னு சொன்னது வந்து நெல்சன், டைரக்டர் நெல்சன். நெல்சன் தான் முதல்ல வந்து இந்த கோலமாவு கோகிலா கதை எடுத்துன்னு வந்தார். கோலமாவு கோகிலா கதை எடுத்துன்னு வந்து என்கிட்ட சொன்னவொடனே நான் கொஞ்சம் இப்போ ஹீரோவாக இருக்குது, அதுவும் நயன்தாரா ஹீரோனே, என்னப்பா அப்படின்னேன். நீங்கள் பண்ணுங்க, இது ஒர்க் அவுட் ஆகும், நீங்கள் தான் இதில் லீடு, வாங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு நெல்சன் தான். நெல்சன் மூலயமா தான் லீடு ஆரம்பித்தது. அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணது சிவகார்த்திகேயன், அவர் தான். ஏன்னா நான் அவர் எல்லாம் குற்றாலத்தில் ஷூட்டிங்கில் இருக்கும்போது ரொம்ப அவர் நைட்டு நாங்கள் 2 பேரும் உட்காந்து சொன்னார், குரு இது மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் உங்களுக்கு ஒரு கதை வச்சிருக்காரு, சூப்பர் கதை, நீங்கள் பண்ணுங்கள், நானும் ஒரு பாட்டு எழுதுறாரு அப்படின்னு. இந்த சிவகார்த்திகேயன் அவர் சொல்லி தான் நெல்சனோட கான்டாக்ட் வந்து கதை கேட்டேன் நான். அவங்க 2 பேர் தான் எனக்கு ஆரம்பித்தாங்க, அந்த லீடுன்றது அவங்க 2 பேர் தான் ஆரம்பித்தாங்க.
அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் ஆயிடுச்சு. சூப்பர். ஸோ இப்போ அதுக்கப்புறம் இப்போ தர்மபிரபுலாம் அதுக்கப்புறம் தர்மபிரபு தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஆமாம், director வந்து அதுக்கப்புறம் கோலமா உங்க friend. கோகிலாக்கு அப்புறம் தான் எல்லாம். ஸோ இந்த மாதிரியான கதைகள் வரும்போது காமெடி ஜானரா இருந்தாலும் லீடா அது ஓகே, அதில் நயன்தாரா மேடம் இருக்காங்க. ஸோ நம்ம லீடா ஒரு விஷயம் நடக்குது, சக்ஸஸ் ஆயிருச்சு. பட் இதில் நம்ம மட்டும் தானே இருக்கோம் லீடா, இது நம்ம எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு ஏதாவது யோசிச்சிங்களா தர்மபிரபுவோ கூர்காவோ வரும்போது? இல்லை, அந்த கதை வரும்போது இப்போ கூர்கா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்மளை விட டாக் தான் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேஸுக்குலாம் நம்மளை விட நல்லா இருக்குது டாகுக்கு தான். அதனால கண்டிப்பாக அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். இன்றைக்கும் அதை வந்து கூர்கா 2 வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால் கூர்கா மேலே எனக்கு நம்பிக்கை இருந்தது. தர்மபிரபு வந்து யமதர்மன் கெட்டப்போ வந்து அது கவுண்டமணி சாருக்கு முதல்ல நாங்கள் பிளான் பண்ணது. அதெல்லாம் ஒரு 15-16 இயர்ஸ் முன்னாடி சார் நடிக்கிறதுக்கு. ஆமாம், கவுண்டமணி சாருக்கு தான் நாங்கள் ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் முத்துக்குமார் நானும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லை அவர் முத்துக்குமார் சொன்னாப்ல, இல்லை நீங்களே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி பண்ண படம் தான் யமதர்மன். அது நண்பருக்காக பண்ண படம் தான். அவரும் ரொம்ப வருஷம் ஸ்ட்ரகிளிங்கில் இருந்தார். சரி ஓகே, ஒரு கதை எடுத்து பண்ணிவிடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி பண்ண படம் தான் அது. கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சோம், அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. சூப்பர்ண்ணே. சார், ஆரம்பத்தில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கஷ்டங்கள் சோகங்கள்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்கள் வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குது? திரும்பி பார்க்கும்போது ரொம்ப ஆடாரான்னு தெரியுது. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துக்கிறீங்க, திரும்ப அங்கேயே போய் விட்டுருவோன்னு தோணுது. திரும்பி பார்க்கணும், அது நம்ம யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நம்ம லைஃப் நம்ம வீட்டில் கூட சொல்லக்கூடாது நம்ம கஷ்டம். ஏன்னா அவங்க சந்தோஷமாக இருக்கணும். நம்ம பிரச்சனைங்க என்றைக்குமே கொண்டு போய் யாருக்கிட்டையும் நம்ம திணிக்கக்கூடாது. நான் அப்படி வந்தேன் இப்படி வந்தேன் அப்படின்றது. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வரோம். அதனால் நம்ம நினச்சா போதும், நமக்குள்ளே இருந்தால் போதும். அது நம்ம ஒன்றும் வளர்ச்சி அடைஞ்சு தான் போதும், இறங்க மாட்டோம். என்ன பண்ணுறது? கரெக்ட் தானுங்க? ஓகே, ஹாய் சார். சொல்லுங்கம்மா. கோலமாவு கோகிலா படத்தில் வந்துட்டு நயன்தாரா மேமோட சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. ஸோ அவங்க கூட நடித்த எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் உங்களோட காமெடி சென்ஸ் பற்றி அவங்க ஏதாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்களா சார்? அவங்க முதல்ல வந்து அவ்வளோ பெரிய லேடி சூப்பர் ஸ்டார். அவங்க முதல்ல நம்ம கூட ஒரு காமெடியன் கூட நடிக்கிறதே பெரிய விஷயம். ஒரு காம்போ போட்டு ஒரு காம்பினேஷனில் இந்த லவ் டைலாக்லாம் பேசுகிறோம், அதுவே பெரிய விஷயம். அதுலேயே அவங்க முதல்ல ஜெயிச்சிட்டாங்க. அவங்க எப்போ பாராட்டினாங்கன்னா அவங்க எடுக்கும்போது சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. அந்த வண்டி சீன்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்போது ஒரு சீன் பிரேக் அடிக்கிற மாதிரி ஒரு சீன், நெல்சன் பேசணும். நெல்சா வந்து ஒன்றும் இல்லை, ஸ்பீட் பிரேக் அடிக்கும்போது திடீர்னு பார்த்தா அவங்க ரொம்ப ஷாக்கில் இருந்து எல்லாம் சேஃபா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பினா அவங்க காலை தூக்கி என் மூஞ்சி வச்சுருப்பாங்க. அவங்க காலை தூக்கி இங்கே வச்சுருப்பாங்க. அது அவங்க பண்ணவே மாட்டேன்னாங்க. நயன் வந்து இல்லை வேணாம், அது ரொம்ப இதுவாக இருக்குன்னா நானும் நெல்சனும் இல்லை நல்லாயிருக்கும் பண்ணுங்களே. சரண்யா மேமும் வேணான்ட்டாங்க, அது வேணாப்பா ரொம்ப இதுவாக இருக்கும் தப்பாக இருக்கும் பண்ணு. ஆடியன்ஸ் சிரிப்பாங்க, நம்ம விடுங்க காலை வச்சு மூஞ்சி தானே வைக்கிறாங்க, ஒன்றும் தப்பாக இல்லை வைங்க அப்படின்னு. ஒரு 7-8 டேக்கு நாங்கள் 1 more போனோம். ஆனால் நயன் என்ன பண்ணாங்கன்னா ஒரு டேக்கில் கூட அவங்க காலை கீழே வைக்கல, அந்த வேஸ்லின் வச்சு தடவிட்டு அப்படியே இப்படி தான் இருப்பாங்க செட் பண்ணுறோம். ஏன்னா அந்த மண் வந்து என் முகத்தில் விழுந்துருன்ட்டு அவங்க அவ்வளோ டெடிகேஷனாக இருந்தாங்க. அது மாதிரி ஒரு நல்ல நடிகை அவங்க. எனக்கு படம் பார்த்துட்டு நைட்டு அனிருத் சார் ஸ்டுடியோலேருந்து அவரோட ஸ்டுடியோலேருந்து பேசுனாங்க. நைட்டு ஒரு 2:30 மணி இருக்கும், எல்லோரும் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. பேசும்போது பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லா செம்ம காமெடியாக இருக்குது, படம் ஹிட் ஆகிடும் அப்படின்னா. அதேமாதிரி நாங்கள் சக்ஸஸ் மீட்லேயும் மீட் பண்ணோம். நல்ல ஒரு நடிகைங்க. லேடி சூப்பர் ஸ்டார் வேறு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் வேறு சொல்லிட்டு அப்படியா? அப்படி ஐயோ, இதை மட்டுமே கட் பண்ணி போடுவீங்களே. சிறந்த நடிகை. இல்லை அது உண்மை தானே, அவங்க சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலும் அஜித் சார் வந்து அஜித் சார் கூட தலைன்னு சொல்லக்கூடாதுன்றாங்க. நம்மளை மீறி வந்துடுது. அன்பின் வெளிப்பாடு தானே, அவ்வளோதான். ஓகே. மண்டேலா கதை கேட்கும்போது அது நேஷனல் அவார்டு வரைக்கும் போகும்னு நீங்கள் நினச்சிங்களா? அந்த கதை கேட்ட அனுபவம் பற்றியும் ஷேர் பண்ணுங்கள் சார். 2 பேர் படுத்துன்னு தான் கதையை பேசுகிறோம். நேஷனல் அவார்டு போகுமான்னு எனக்கு தெரியாது. தலைகாணி தூக்கி போட்டு படுறா அப்படின்னா என்னென்ன அப்படின்னா பத்துன்னு சொல்கிறா டயர்டாக இருக்கு அப்படின்னு ஷூட் போயிட்டேன்னா சொன்னாப்புல. கதை சொல்லும் போது கேட்டுனே வந்தேன். ரொம்ப நல்லா கதை கேட்டு வரும்போது ஒரு இடத்துல மட்டும் நான் கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா ஏதாவது ஒரு நாளைக்கு ஏதாவது சில இடங்கள் மட்டும். அப்போ அவன் சொன்னது என்னன்னா, அஸ்வின் சொன்னது என்னன்னா, இதே தான் நெல்சன் சொன்னது தான் அஸ்வின் சொன்னான். இந்த படம் உங்களுக்கு வேற ஒரு மாற்றம் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொன்னாப்புல. கண்டிப்பாக நான் பண்ணுறப்போ அப்படின்னு சொல்லி பண்ண படம் தான் மண்டேலா. என்னென்னா அந்த கதையாக கேட்கும் போது ஒருத்தனோட வலி வந்து ஒருத்தந்து மட்டும் கிடையாது, அது நாடு முழுக்க உலகம் முழுக்க ஒரு ஓட்டோட வேல்யூ என்னன்னா நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதனால் அந்த கதை எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அதனால் ஓகே பண்ணேன் அந்த கதையை. நான்
ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஆனால் இது மாதிரி நேஷனல் அவார்டு என்ன அப்படின்னாப்புல, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னேன். அப்புறம் கொஞ்ச நாள் விட்டு ஒரு ஃபோன் வந்தது, என்னப்பா அப்படின்னா, நான் ஆஸ்கரில் நாமினேட் ஆகிருக்கேன் அப்படின்னா. அதுவே பெரிய விஷயம்டா, இந்த மூஞ்சில் அவ்வளோ தொலை கொண்டு போன பற்றியா, ரொம்ப நன்றிடாண்ணா. ஆஸ்கரில் ஒரு ரவுண்ட் ஏதோ போச்சுன்னு கேள்விப்பட்டேன். நல்ல திறமைசாலிகள் இன்னும் டைரக்டருக்கு இன்னும் நிறைய பேர் வெளியே சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களாம் உள்ளே வரணும். நான் ரெடியாக இருக்கிறேன், வாங்க. எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறது நான் ரெடியாக இருக்கேன். சூப்பர். சம்பளங்கம்லாம் பெருசாக பேச வேணாம். நிறைய பேர் சுற்றுறாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர். தைரியமாக வாங்க, என்னை டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள், வாங்க. சூப்பர். இருந்தாலும் மண்டேலாக்கு தேசிய விருதெல்லாம் கிடைச்சு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்சு மக்கள் கொண்டாடினாலும் தியேட்டர்ல அந்த படம் வந்திருக்கலாமோன்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அது நாங்கள் கடைசி வேலையுமே அந்த தியேட்டர் படம் தான் நாங்கள் நினைச்சோம். நான் அஸ்வின் எல்லாமே ப்ரொடியூசரும் சரி எல்லாருமே இது எப்படியா தியேட்டர் கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. அந்த டைம்ல இந்த கொரோனா டைம்ல கொஞ்சம் க்ரௌடு எல்லாம் யோசிச்சாங்க. ஆனால் ஓடிடியிலே அது கொஞ்சம் பெருசாக உலகம் முழுவதும் போச்சு. என்ன தியேட்டர்கள் வந்து இன்னும் நல்லா பெஸ்ட்டாக இருந்திருக்கும். அந்த டைம்ல தான் நான் டாக்டரும் வந்து பெரிய கர்ணன் டாக்டர்லாம் அந்த டைம்ல வந்தது. சரி தியேட்டரில் வந்திருக்கலாம் அப்படின்னு எவ்வளோ இருந்தது. பட் ஆனால் அது நியாயமாக தான் இருக்கு. ஒரு நாளைக்கு ஏதாவது வந்து யாரும் வரலன்னா அவங்களுக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் பிரச்சனை தான். கரெக்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.